நீலகிரி மாவட்ட கூடலூர் பகுதியில் உள்ள பந்தலூர் வட்டம் மேங்கோ ரேஞ்ச் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியின் 3 வயது மகள் நான்சி மேங்கோ ரேஞ்ச் பால்வாடிக்கு சென்று தனது தாயுடன் வரும்போது தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த சிறுத்தை திடீரென்று பாய்ந்து 3 வயது சிறுமி நான்சியை கழித்து தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்து சென்றது. இதை அறிந்து ஊர் ஜனங்கள் சிறுமியை தேயிலை தோட்டம் முழுவதும் தேடிய போது ரத்த வெள்ளத்தில் சிறுமியை மீட்டனர். ஊர் மக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிறுமியை தூக்கி சென்றனர். பலத்த காயம் ஏற்பட்டதால் சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டது. குழந்தையின் பெற்றோர் கதறி அழும் காட்சி அனைவருடைய கண்களை கலங்க செய்தது. கூடலூர் பகுதியில் வனவிலங்குகளால் மனிதர்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக நீலகிரி வனத்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அப்பகுதி மக்கள் கொந்தளிப்பிலும் கோபத்திலும் உள்ளனர். தற்போது அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் இறங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேங்கோ ரேஞ்ச் பந்தலூர் தோவாலா பகுதியில் மக்கள் தன்னெழுச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். புலியை சுட்டு பிடிக்கும் வரை போராட்டம் தொடரும் என பகுதி மக்கள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். ആറ് 2024 രാത്രി 8:30 ഏകദേശം 8:30 മണിയാണ്. ഇന്ന് വൈകുന്നേരം ഏകദേശം 4:30 കൂടിയാണ് ഈ 3 വയസ്സായ ഒരു പെൺകുട്ടിയെ പുലി കടിച്ച് മരണപ്പെടുകയായിരുന്നു. ആ മരണപ്പെട്ട് അവർക്ക് ഇതുവരെ ഉദ്യോഗസ്ഥരോ ആരും ഇതുവരെ വന്നിട്ട് അതിനൊരു സമാധാന ചർച്ച നടന്നിട്ടില്ല. അതുകൊണ്ടാണ് ഈ സമരം ഇപ്പോഴും തുടർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ തുടർന്നുകൊണ്ടിരിക്കുന്ന സംഭവമാണ് ഈ ജനങ്ങൾ ഈ പന്തലൂർ ടൗണിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. ആ സമരക്കാർക്ക് വേണ്ടിയുള്ള ഭക്ഷണ തയ്യാറെടുപ്പ് പന്തലൂർ വ്യാപാരി സംഘം തലമയിൽ അവരുടെ നേതൃത്വത്തിൽ ഭക്ഷണം ചായ വിതരണം ഒക്കെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ വൈകുന്നേരം തുടങ്ങിയിട്ടുണ്ട്.